விஜய் மனசுல எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன் ரிலீஸ் பண்ணணும்? நீங்க என்ன பிரச்சாரத்தை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. தேர்தல் அன்னைக்குதான் விஜயும் வெளியே வருவாங்க. என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லி சொன்னேன். யாரா நீங்க எல்லாம்? உங்க படம் பிரச்சனையா இருக்கு. இது சினிமா வேற, அரசு வேற. விஜய் மறுபடியும் என்ன பண்றாரு? பிரச்சாரம். என்னால முடியாது, வெயில் அடிக்குது. 11ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு போறியா? சரி போறேன். இன்னைக்கு வெயில் அடிக்க, என்னால போக முடியாது. நேத்து நான் வெயில காஞ்சு போயிட்டேன். உங்களுக்காக எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு நேத்துங்க இந்த சட்டைய மடிச்சு விட்டா கை டேன் ஆயிருமா தலைவனுக்கு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் முழு படமும் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயத்துக்கும் டிஎம்கே ஆஸ் யூஷுவல் டிஎம்கே மேல பழிய போட்டிருக்காங்க. கூடுதலா பாஜக மேலையும் பழிய போட்டிருக்காங்க. அவங்க தேவைக்கு தரப்புல எடுக்கிற நிலைப்பாடு சரிதானா? இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்? நீங்க ஜனநாயகன் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரோட எதிர்பார்ப்பு ஜனவரி 9 பொங்கலுக்காக ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. நீங்க இதற்கு முன்னாடியே நான் கட்சியில இருந்தேன். நான் விஜய் முதலாக அந்த கட்சி துவங்கும் போது பிப்ரவரி 2, 2024 ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் சொல்வது, எனக்கு இன்னும் 2 படத்தோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த 2 படத்தை முடிச்சுட்டு தான் நான் முழு நேர அரசியல்வாதியாக வரப்போகின்றேங்கிறதா. அப்பே கிட்டத்தட்ட கோட்டு முடிஞ்ச ரிலீஸ்க்கு ரெடியான படம். அதுக்கு பிறகு அவர் யார் அடுத்து டேரக்டர்னு பெரிய பேசி பரபரப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஹெச் வினோத் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் துவங்குது. நான் கேட்கும் போது இந்த படம் எப்பங்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, டிசம்பர் 2024, அதாவது கட்சி துவங்கிய 10வது மாதத்தில் இந்த படம் ரேப் ஆயிடும். கிட்டத்தட்ட ரேப் ஆன பிறகு ஜனவரி 2025 இருந்து ஏப்ரல் 2026 அல்லது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் விஜய் வரப்போறார். இதுதான் என்னிடம் பகிரப்பட்ட செய்தி. நான் உண்மையிலே பரவாயில்ல, ஒரு படம் தானே, அவர் முடிச்சுட்டு வந்தார், 1.5 வருஷம் முழு நேரம் களத்துல இருக்க போறார் அப்படிதான் நம்பணும். டிசம்பர் கிட்டத்தட்ட அது போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் அந்த மாநாடு எல்லாம் முடிஞ்சது. பிளஸ் மாநாடு முடிஞ்சால் கூட பெரிய ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணு இல்ல. டிவிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்ப பெரிய ரைஸ் ஒண்ணு இருக்கும், ஒரு அப்படியே கீழே டவுன்ஃபால் இருக்கும். ரைஸ் இருக்கும், டவுன்ஃபால் இருக்கும். அப்பப்போ விஜய் வருவாரு போவாரு. நாங்களும் வருவோம் போவோம், இப்படிதான் கதை போயிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படம் ஜனவரியில முடிஞ்சிடும், பிப்ரவரியில முடிஞ்சிடும் இழுத்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சில சினிமா நண்பர்கள் கட்சிக்குள்ளே பேசும் பொழுது, இந்த படத்தை வேணும்னே விஜயை இழுக்கிறாரு. இந்த படத்தை விஜய் வேணும்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சீக்கிரம் முடிச்சுட்டா சீக்கிரம் களத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருங்கிறதுக்காக அவர் இதை ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நாள் ஷூட் அதிகமா பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இதற்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் முதலாக இந்த படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது சொல்லப்பட்ட தேதி என்பது, இது தீபாவளி 2025 அக்டோபர் வந்துச்சா, அந்த தீபாவளிக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கறதா முதல் பிளான். அதற்கு பிறகு இந்த படம் இழுக்கிறாங்க. ஏன் இழுக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஒண்ணு களத்துக்கு விஜய் வருவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்னு, இந்த படம் நமக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா பொலிட்டிக்கல் மைலேஜ் கரெக்டா இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினாவே இதை மாத்தலாம், பெரிய கேம்பெயின் டூலாவே மாத்தலாம். விஜய் ரொம்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ரொம்ப மெனக்கெட்டு தேர்ந்தெடுத்த படம் இது. நிறைய பேர் கூட பகவந்த் கேசரியான் முதல்ல ரசிகர்கள் என்றெல்லாம் என்னென்ன பகவந்த் கேசரி போய் தலைவர் கிண்டிட்டு இருக்காருன்னு சொல்லி பேசின பசங்களா இருக்கு. ஆனா நான் அதற்கு பிறகு நிறைய பேர் பகவந்த் கேசரி சொன்ன பிறகு அந்த படத்தை நான் எடுத்து பார்த்தேன். பகவந்த் கேசரி, நான் இந்த படம் லீக்கான படத்தை நான் பார்க்கல. நான் ஆன்லைன்ல வர எந்த படத்துல பைரசி காப்பீஸ் பார்க்க மாட்டேன். அது பகவந்த் கேசரி தான் அப்படிங்கிறது அது நிச்சயமா தெரியும். அந்த பாடல்கள், அந்த முதலாக டீசர் ரிலீஸ் ஆன சீன்ஸ், இந்த டீசர் வரும்போதே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா பகவந்த் கேசரி தான் அப்படிங்கிற. அதுக்கு பிறகு நான் பார்த்த பிறகு பகவந்த் கேசரியாக இருந்தால் விஜய் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா முடிவெடுத்திருக்காருன்னா, இந்த படம் பெருசா என்னுடைய ஆடியன்ஸ், நான் சொல்றது விஜயோட ஆடியன்ஸ்க்கு பெருசா கனெக்ட் ஆகும், பெண்களுடைய வாக்குகளை ஃபெச் பண்ணிட்டு வர படமாக இருக்கும். பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு நான் போகாட்டி கூட பரவாயில்ல, இந்த படம் போனாலே போதும். நான் சொல்றது பகவந்த் கேசரியோட கதை தான். அரசியல் சார்பற்று பேச, அரசியலா இதுல நிறைய கலந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எல்லாம் இல்லாம டிவிக்கேங்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம, ஓட்டு போடுங்கிற ரெஃபரன்ஸ் இல்லாம சொல்றதே இந்த ஆடியன்ஸை இழுத்துட்டு வரும் அப்படிங்கிறதா விஜய். சோ இந்த படத்தை விஜய் பெருசா நம்பினார். இந்த படம் ஒண்ணு வந்துட்டா போதுங்க, பிரச்சாரத்துக்கு விஜய் போவேனாங்க. இது சொன்னாங்க கட்சிக்குள்ள. சார் இந்த படம் வந்துச்சுன்னா போதும், இந்த படம் தான் பிரச்சாரம், விஜய் கேம்பெயினுக்கு போவேனா. அதை ரொம்ப எவ்வளவு திட்டமிடுறாங்க பாருங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், ஒரு மாசம் 3 வாரம் படம் ஓடினா போதும். கரெக்டா தேதி அறிவிக்கப்படும், இல்ல மார்ச் 1 தேதி அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு ஓடிடில ஓடும், சேட்டலைட்ல ஓடும். அங்கே காட்சிகளை எடுத்து வெட்டி போடலாம். நீங்க அதெல்லாம் பெரிய தடை இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தை வச்சே நம்ம கேம்பெயினை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கறதா விஜயோட குறிக்கோள். ஆனா ஜனவரி 9 பிளான் பண்ணாங்க. திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகல. இதுல கூட விஜய், நான் சொன்னேன் இல்லையா,
இது தீபாவளிக்கு பிளான் பண்ண படம்னு சொல்லிட்டு மே மாசம் ஷூட் ரேப் ஆயிடுச்சு. நீங்க இன்னைக்குமே தந்தி பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா மே மாதம் ஏதோ 22ஆம் தேதி தேதி ஞாபகம் இல்ல, விஜயின் படம் முடிந்ததுங்கிற செய்தி ஒரு பெட்டி செய்தியாக வந்திருக்கும். ஜூன் மாசத்துல இல்ல எப்போ மதுரையில மாநாடு நடத்தினார் விஜய், ஜூனா ஜூலைல நடத்தினாரா, அப்ப விஜய் டிக்ளேர் பண்ணது, நான் முழு நேரமா அரசியலுக்கு வந்துட்டேன், நான் அந்த படத்தை முடிச்சுட்டேன், கடைசியா கமிட் பண்ண படத்தை முடிச்சுட்டேன், நான் முழு நேர அரசியல்வாதி அவரை டிக்ளேர் பண்ணார். விச் மீன்ஸ் ஜூலைல இருந்து இந்த படம் தயாராக இருக்கின்றது. மேபி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சில வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த கலர் மிக்சிங், டப்பிங், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படம் எடிட்டிங்ல கொஞ்சம் சில பேட்ச் ஒர்க் அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்களே தவிர படம் முழுக்க தயார். உண்மையிலேயே ஜனவரி 9ஆம் தேதி எந்த விதமான ஸ்டென்ட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு விஜய் நினைச்சிருந்தாருன்னா அக்டோபர் மாசமோ நவம்பர் மாசமே போய் சென்சார் போர்ட்ல இதை சமர்ப்பிச்சு இந்த படத்துக்கு சென்சார் எப்போ வாங்கியிருக்கலாம். அதுலதான் சிக்கல், ஏன்னா அவருக்கு தெரியும் அரசியல் ரீதியான சில விஷயங்கள் இருக்கு, இதுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம், தடை வரலாம், அப்ப நம்ம கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணலாம். ஆனா விஜய் என்ன நினைச்சாரு, இல்ல விஜயோட தரப்பு என்ன யோசிச்சுன்னா, வழக்கமா ஒரு ஸ்டென்ட் அடிப்போம் ஒவ்வொரு படத்துக்கும், அதை இந்த படத்துக்கு ஒரு ஸ்டென்ட் அடிச்சு பார்க்கலாம். கடைசி நேரத்துல போய் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா அவங்கள அவசர அவசரமாக இந்த படத்தை பார்க்கறதுக்கான டைம் எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போலாம், கோர்ட்டு பார்த்து இல்லப்பா ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணு சொல்லி சொன்னா இந்த படத்திற்கு ஒரு சினிமாட்டிக் மைலேஜ் கிடைக்கும், நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்ட்டு ரொம்ப பிளான் பண்ணி டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 20 கிறிஸ்துமஸ் டயத்துல தான் போய் இந்த படத்தை நீங்க பாருங்கன்னு சென்சார்டே கொடுக்குறாங்க. சென்சார் என்ன பண்ணாங்க, நீ இவ்வளவு பெரிய அறிவாளி, நான் என்ன இப்படி யோசிச்சது, நீ இவ்வளவு பெரிய ஆளு, நான் இவ்வளவு பெரிய ஆளு காட்டுறேன் பாரு உனக்குன்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப திட்டமிட. பாஜக அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக நீங்க ரெண்டா பிரிக்கலாம், விஜய் இந்த கூட்டணிக்குள் வருவாரா அப்படிங்கிற பார்வை இருந்தது. தமிழ்நாடு பாஜகவும் சரி மத்திய பாஜகவும் சரி முயற்சி செய்தார்கள். ஆனா கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் இறுதி இந்த ஜனவரி மாசம் எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஜய் வரமாட்டார். கிட்டத்தட்ட காங்கிரஸை வளர்த்து விடுவதற்கான வேலைகளை பார்க்கிறார். காங்கிரஸோட சேர்றாரோ சேரலையோ, ஆனா காங்கிரஸை மறைமுகம் வளர்த்து விடுற வேலைகளை பார்க்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸை கண்டெயின் பண்ணி கொண்டு போறாரு. அது பாராளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், பெரிய த்ரெட்டாக இல்ல நமக்கு காங்கிரஸ் தமிழ்நாடு பெரிய த்ரெட்டா இல்ல. ஆனா விஜய் அந்த விஷயத்த பண்றாருன்னா விஜயை காலி பண்ணணும், எங்களோட கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா உடனே காலி பண்ணுவேன்ட்டு அவங்க கங்கணம் கட்டி கொண்டு பார்த்த வேலைதான் இந்த சிபிஐல விசாரணை கூப்பிட்டதும் சிபிஎஃப்சில நீங்க அந்த படத்தை எப்படியா தள்ளிப்படணும் அப்படிங்கிற முயற்சிகள் தான். சிபிஎஃப்சிக்கு போகுது, நீ கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல முதல்ல ஆஷா நீதிபதி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க நம்ம பண்ண ஸ்டண்ட்டுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்ப இந்த ஸ்டண்ட்டை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ஜனவரி 9 இல்லாட்டி 10 ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவசர அவசரமாக சிபிஎஃப்சி அந்த மென்ஷன் பண்ணி இல்லங்க முடியாது, இது போய் நாங்க சொல்ற வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தடை வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த குரூப் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பிரச்சனை ஊர்ல போய் பாத்துக்கோ, நீ இதுக்கெல்லாம் தூக்கி நீங்க வராது, இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனை கிடையாது, உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்ட்டு. சிபிஎஃப்சி அந்த நேரத்தில் சொன்ன மிக முக்கியமான விஷயம், எங்களை பிரஷர் பண்ணாதீங்க, நாங்க எல்லா தரப்புக்கும் நாங்க தொடர்ச்சியா சொல்றது, எங்களை பிரஷர் பண்ணாதீங்க, எங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சிபிஎஃப்சில தவறு இருக்கா தவறு இல்லையா, நிச்சயமாக தவறு இருக்கிறது. சிபிஎஃப்சி அரசியல் ரீதியாக செயல்படுறாங்களா, அரசியல் ரீதியாக செயல்படுறாங்க. பாஜக அழுத்தம் இருக்கா, பாஜக அழுத்தம் இருக்கு. இது எல்லா விஷயத்தையும் பேசியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சினிமாவை துறை சார்ந்தவர்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. இந்த டிவிகே குரூப் இல்ல விஜய் குரூப் யாருமே எங்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. அன்னை ஒரு கோலிவுட் ஜீசஸ், அன்னை மாஸ்டர் படத்துக்காக தன்னோட உயிரெல்லாம் துச்சமான கருதி அவர் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு, கொரோனால யார் சத்தாலும் பரவாயில்ல அண்ணன் அவ்வளவு வேலை பார்த்தாரு அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்காக யாருமே பேச மாட்டீங்களான்னு சொல்லும்பொழுது, அதே நேரத்தில் பராசக்தி படத்தை நடிச்சிருந்த சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, சிபிராஜ், இதே மாதிரி சில இயக்குனர்கள் இதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்க, ஜனநாயகன் ஏன் முடக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பேசாத ஒரே தரப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், யார்? விஜய். ஜனநாயகன் பத்தி பேசாத ஒரே கும்பல் என்றால் அது தாவேக்குங்கிற கட்சி மட்டும். மற்ற எல்லாருமே அரசியல் புரசலா பேசுறாங்க, எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க, ஜனநாயகனை முடக்காதீங்க, இது சினிமாவிற்கு ஆபத்துன்னு பேசுறாங்க. சிபிஎஃப்சி ஒரு சார்பற்ற தன்மை எடுக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ராம்கோபால் வர்மா போன்றவர்கள் பெரிய ட்வீட் எழுதுறாரு, சிபிஎஃப்சிக்கான தேவை இருக்கிறதா, எதுக்கே சென்சார், இந்த காலத்துல எதுக்கே சென்சாரு, நீ ஓடிடில என்ன கண்ட கருமத்தாலும் நீ பார்க்கலாம், ராமகிரணா கூட யூடியூப்ல போய் கத்துக்கலாம், அப்படி ஓடிட்டு இருக்கு இந்த காலத்துல, நீ என்ன பெருசா சினிமால சென்சார் கொண்டு வர, எதுக்கு சிபிஎஃப்சி, அது இரலவெண்டா இல்லையாங்கிற அளவுக்கு கேட்கறாங்க. ரொம்ப சில முக்கியமான கருத்து. ஆனா எதற்குமே விஜய் வாய் மூடிட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன பண்றாரு, பொதுவாக நீங்க ஐடியை கையில் எடுத்தீங்க, சிபிஐ கையில் எடுத்தீங்க, இடியை கையில் எடுத்தீங்க, இப்ப சிபிஎஃப்சி கையில் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ட்வீட் போடுறாரு. ட்வீட் கூட நீங்க பராசக்திக்கு அது பொருந்தும், பராசக்தியும் எக்கச்சக்க கட்ஸ் கொடுக்குறாங்க, அதுவுமே கூட கடைசி நேரம் வரைக்கும் ரிலீஸ் ஆகாதான் சில கதைகள்லாம் மூடிட்டு இருக்கு. பட் அதுக்கு பொதுவான ட்வீட். ஆனா ராகுல் காந்தி ஒருபடி மேல போய் ஜனநாயகன் ஏதோ தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வந்த படம், அந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வந்த படத்தை போய் இப்படி முடக்குறீங்களான்னு அவர் படம் பார்த்த மாதிரி அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, ராகுல் காந்தி தாக்குதல் அப்படி சொல்லி போடுறாரு. சரி ஓகே, ராகுல் காந்தி போட்டாரு, உங்களுக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுத்திருக்காரு, அது பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரோ யார் சொன்னாலும் சொல்லி போட்டாரு இல்லையா. அதுக்கு விஜய் தேங்க்யூ ராகுல் காந்தி,
ரொம்ப நன்றி. ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக நீங்க அதை கண்டிச்சிருக்கீங்க. நன்றி. இல்ல எதுவுமே அவ்வளவு கூட போடலாம். தேங்க்யூ ராகுல் காந்தி சிம்பிளா 4 வார்த்தைகளை போட்டாரா? போடல. விஜய் தொடர்ச்சியாக இந்த ஜனநாயகம் குறித்து பேசவே கூடாதுன்னு தவிர்த்துட்டு வந்தார். நீங்க அதே டைம்ல இந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் இருப்பவர்கள் சேனல்ல எல்லாம் ஒண்ணு போயிருக்க மாட்டாங்க. சிபிஐ குறித்து பேசுவீர்களா? பேச மாட்டோம். சிபிஎஃப்சி குறித்து பேசுவீங்களா? பேச மாட்டோம். இந்த 2 கேள்வி கேட்காட்டி நீங்க வந்து எங்களை கூப்பிடுங்க. இதுதான் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். அதை பத்தி பேசியே இருக்க மாட்டாங்க. பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது சிபிஐ குறித்தும் சிபிஎஃப்சி குறித்தும் நாங்க பேச மாட்டோம். ஏன்பா சார், சினிமா வேற அரசியல் வேற உருட்டுறாங்க பாருங்க. சினிமா வேற அரசியல் வேற. யாரா நீங்க எல்லாம்? உங்க பட பிரச்சனையா இருக்கு. இது சினிமா வேற அரசியல் வேற. உண்மையில நான் சொல்றேன், விஜய் ஒரு அரசியல் தலைவராக தன்னை நினைச்சாருன்னா ஜனநாயகனுக்கு மட்டுமல்ல பராசக்திக்கும் சேர்த்து பேசணும். ராம்கோபால் வர மாதிரி சிபிஎஃப்சிக்கான தேவை இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீ தான் கேரியர் விட்டுட்டு வந்துட்டீங்க, உனக்கு என்ன பிரச்சனை? நீ இனிமேல் போய் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க போறனா கூட நீ பரவாயில்ல. நீ தான் அந்த கதை விட்டுட்டு இருக்கீங்க, கேரியர் விட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்கீங்கல்ல. அப்ப விட்டுட்டு இருக்க விஜய் என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக ஜனவரி 9ஆம் தேதியே ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கணும். எனக்கு எதிராக நடக்கு திட்டமிடுகிற சதி, இது வந்து கொள்கை எதிரான பாஜக என்னை முடக்க பார்க்கிறதுன்னு சொல்லி பேசியிருக்கணும். மேடை தோறும் எல்லாத்தையும் பேச வச்சிருக்கணும். ஆனால் எதுவுமே பேசாம நான் வாய மூடிட்டு இருப்பேன். ஆனா விஜயோட நோக்கம் என்பது ஜனநாயகனுக்கு நீதி வேண்டும்னு ஒரு சின்ன ப்ரொடெஸ்ட் மாதிரி வச்சாலே அது அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் பெரிய அதிர்வலைகள். ஆமாங்க, பெரிய பெரிய அதான் சொல்றேங்க. நீங்க இந்த வரலாற்றுல விஜய் மாதிரி எத்தனை வாய்ப்புகள் கிடைத்த அரசியல்வாதி கிடையாது. அதுல பாருங்க, எல்லாமே இவர் தான் சொதப்பி இருப்பாரு. அது கரூரா இருக்கலாம், தன்னோட குடும்ப விஷயமா இருக்கலாம், எல்லாவற்றையுமே விஜய் தான் சொதப்பி இருப்பாரு. அந்த சொதப்பலுக்கு அவருக்கே ஒரு தீர்வு கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். ஆனால் அதையும் நான் பயன்படுத்திக்க மாட்டேன், நான் வந்து குழிக்குள்ளதான் விழுவேன், குழியை தோண்டி தோண்டி கீழே தான் விழுவேன் விஜய் செஞ்சுட்டே இருப்பார். இதுலயும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. விஜய் வந்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கலாம், ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம். எதுவுமே பேசாம கடந்துதான் போயிட்டு இருந்தாரு. எந்த இடத்திலும் பேசவே இல்லை. ஆனா விஜயோட மனசுல எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. அதனால சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப நாள் கொஞ்ச நாள் அமைதியா, ஒரு மயான அமைதி ஆயிடுச்சு. என்ன அவங்க கட்சிக்காரங்க கேட்கறாங்க, தொண்டர்களே கேட்கறாங்க, என்னங்க சுப்ரீம் கோர்ட்ல போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப இங்க வந்தாங்களா, ரிவிசி கமிட்டி அமைக்க போறாங்களா, கேஸை வித்ரா பண்ண போறாங்களா, என்னங்க கேவியனும் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க, விஜயும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஃபைன் டே என்ன பண்றாங்க, கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்க கேஸை வித்ரா பண்ணிக்கிறோம், நாங்க மறுபடியும் சிபிஎஃப்சி போயிடும். சிபிஎஃப்சி அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீ பேசாம வாய் மூடிட்டு கேஸ் போடாம இருந்திருந்தீங்கன்னா நான் ரிவிசி கமிட்டி போட்டிருப்பேன், மிஞ்சி போனா 3 வாரத்துல படம் ஆட்டோமேட்டிக்கா பிப்ரவரி 2வது வாரத்திலேயே 3வது ரிலீஸ் ஆயிருக்கும், நீ தேவையில்லாம போய் கேஸ் போட்டு நான் அப்படிதான் ஆடுவேன் அவங்க அப்படி பண்றேன். அதனால ரிவிசி கமிட்டிக்கே போயிடும் சொல்லி போயிட்டாங்க. ரிவிசி கமிட்டிக்கு போயிடுச்சு. ஒரு தேதியில ரிவிசி கமிட்டி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்கின்ற அந்த அப்ப கூட ஒரு குழப்பம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் இந்த படத்தை தொடர்ச்சியாக திரையில வச்சுக்க முடியுமா? ஏன்னா இதற்கு முன்னாடி சில இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்கள் நடிச்சது, குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் நடித்திருந்த ஒரு திரைப்படம், அதை ரீரிலீஸ் பண்றாங்க போன தேர்தல்ல. அதற்கே வந்து இல்லைன்னா தெரிவிக்க கூடாது, ஏன்னா போஸ்டர்ல அவங்க கட்சி தலைவியா இருக்கிறாங்க, அவ போஸ்டர்ல இருக்கக்கூடாது. அப்ப இதே சிக்கல்கள் விஜய்க்கும் எழும். சோ அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறாங்க, சரி டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயாவது ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது சிபிஎஃப்சில இருக்கிறவர் என்ன சொல்றாரு, இல்லங்க எனக்கு காய்ச்சல் அடிக்குது, இன்னைக்கு நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மறுபடியும் ஒரு அடி விழுகுது. கண்டிப்பா சிபிஎஃப்சி இந்த படத்தை அவ்வளவு எளிதா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இவங்க பார்த்தாலும் கூட இவங்க தேர்தல் ஆணையத்துல பர்மிஷன் கேட்கணும். சிபிஎஃப்சி என்ன சொல்றாங்க, நாங்க முடிவு பண்ண முடியாது, தேர்தல் ஆணையத்துல போகணும். தேர்தல் ஆணையம் அர்ச்சனா பட்நாயக் இது முன்னாடி நடந்தது கிடையாது, அவங்க ஆக்சுவலி தெரியாம சொல்றாங்க, முன்னாடி நடந்தது கிடையாது, நான் வந்து என்னுடைய தலைமை தேர்தல் ஆணையத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக எம்சிசி வர வந்துருச்சு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. ஒட்டுமொத்தமாக இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நிலைமை வந்துருச்சு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் களத்துக்கு போயிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் விஜய் மனசுல எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன் ரிலீஸ் பண்ணணும்? நீங்க என்ன பிரச்சாரத்தை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. நான் உள்ள படிச்சு சொன்னேன், தேர்தல் அன்னைக்குதான் விஜயும் வெளியே வருவாங்க, என்ன கூப்பிடாதீங்க சொல்லி சொன்னேன். ஆனாலும் நீங்க தொடர்ச்சியா என்ன ட்ரோல் பண்றீங்க, தொடர்ச்சியா என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. என்னோட சொந்த கட்சிக்காரனே எனக்கு கழுவி ஊத்துறான். நான் தயவு செய்து வானா, தயவு செய்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். பெரம்பூருக்கு வந்தீங்கன்னா பெரம்பூர்ல பேசலாம், நீ குளத்தூருக்கு போனா யார் வேட்பாளர் பேர் சொல்லி பேசலாம். ஏன்னா இப்படி இருக்க, உனக்கு ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கனா தயவு செய்து வெளியே வானா. நீ சும்மா வந்து எல்கேஜி குழந்தை மாதிரி எனக்கு கிள்ளிட்டாங்க அடிச்சுட்டாங்கன்னு மாதிரி சொல்லிட்டே இருக்காதுன்னா, எல்லோருக்கும் தேர்தல் ஆணையம் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறாங்க, உங்களுக்கு கூட ஸ்பெஷலா நடந்துக்கிட்டு சொந்த கட்சிக்காரனே கேட்க ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்றது, விஜய்க்கு அவங்க பயங்கர பிரஷர் ஆகுது. சார் ஒண்ணு நம்ம வெளியே போகணும், இல்ல படமும் ரிலீஸ் ஆகல, வெளியே போகணும். வெளியே போகணுமா, வெளியே போனாலும் எனக்கு 6 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரணும், அது பரவாயில்லையா, ஓகேன்னு டீலுக்கு வராது. இப்ப நம்ம பார்த்தோம், இது வரைக்குமே கூட நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஒரு நாள் பிரச்சாரம் 2 நாள் ரெஸ்ட், ஒரு நாள் பிரச்சாரம் அப்படிதான் அப்படி போயிட்டே இருக்காரு. அப்படி இருந்தாலும் ரொம்ப சிக்கல் வந்து இல்லங்க நீங்க பண்ணியாகணும்னு சொன்னா கூட சரி ஓகே, இப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க, ஓகே நீங்க தேர்தல் ஆணையம் அவர் கேட்ட மாதிரி எல்லா அதிகாரிகளை மாத்தியாச்சு, தலைமைச் செயலர் முதற்கொண்டு மாத்தியாச்சு, போலீஸ் அதிகாரிகளை மாத்தியாச்சு, விஜய் கேட்கிற இடத்துல கொடுத்தாச்சு. சாலை வளம் போகக்கூடாதுன்னா சாலை வளம் தான் நான் போவேன், நீ வந்து டயத்துக்கு வேணா டயத்துக்கு போக மாட்டேன். இது எல்லாம் பண்ணிய பிறகும் விஜய் மறுபடியும் என்ன பண்றாரு, கடலூர்ல 9ஆம் தேதி பிரச்சாரம், என்னால முடியாது வெயில் அடிக்குது, சரிப்பா
11ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு போறியா? சரி போறேன். இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுனால போக முடியாது. நேத்தே நான் வெயில காஞ்சு போயிட்டேன். நீங்க பாருங்களேன், விஜய் வந்து உங்களுக்காக எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு நேத்துங்க இந்த சட்டைய வந்து மடிச்சு விட்டா கை டேன் ஆயிருமா தலைவனுக்கு. டேன் ஆச்சுன்னா அந்த கருப்பு அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வெயில போய் கடந்து எப்படி கஷ்டப்படுறோம் நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த களத்துல போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் நெஞ்சோலி வந்து அவங்க போய் அட்மிட் ஆயிட்டாங்க மதுரையோ ஏதோ ஒரு பக்கம். அப்படி நம்ம பார்த்துட்டு தண்ணி குடிக்க முடியல, அவ்வளவு சிரமத்துல இருக்கு. ஆனா ஒரு வெளியே வர தலைவர் எல்லாத்தையும் திறந்து வர்றானே, எல்லாத்தையும் மறந்து வரானே, எல்லாத்தையும் விட்டுட்டு வரானேன்னு பாட்டு பாடுற விஜய் என்ன பண்றாரு? என் கை டேன் ஆயிரும், ஃபுல் ஷர்ட்டா இனிமேல் கொடுத்துருங்கப்பா, ஃபுல் அண்ட் ஷர்ட் கொடுத்துருங்கப்பா, கண்ணாடி கொடுங்கப்பா, சன்ஸ்கிரீன் எடு வெளியா, அந்த சீரம் எடு, இதை எடு, அதை எடுன்னு போட்டுக்கிட்டு அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காரு. அவர் தான் சொல்றாரு. சரி வந்தாரு, வந்த பிறகும் அவர் வந்து அங்க பேசுறாரா? பேசல. சோ அவர்கிட்ட ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒண்ணு கண்டென்ட் இல்ல நம்மள்ட்ட வந்து ஒரே கண்டென்ட் தான் இருக்கு. எல்லாத்தையும் திறந்துட்டு வர்றேன், எனக்கு நீதி வேணும், டிஎம்கே டிவிகே விசிலுக்கு போய் காலகாலத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி போய் திருநீர் பூசிட்டு போய் ஓட்டு போடுங்க, இதை தாண்டி கண்டென்ட் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, அப்போ இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட்டா நம்மள தேவையில்லாம காரைக்குடிக்கு வா, புதுக்கோட்டைக்கு வா, அறந்தாங்கிக்கு வா எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அப்ப படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறதா அவருடைய நோக்கம். இப்ப 2 பேர் இப்ப எல்லாருக்கும் தெரியும் இது எங்க இருந்து கசிஞ்சிருக்கும். ஒண்ணு சிபிஎஃப்சி இருந்து கசிஞ்சிருக்கணுங்க, இல்ல ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து கசிஞ்சிருக்கணுங்க. சிபிஎஃப்சிக்கான நோக்கம் என்ன பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நிறைவேறிச்சு. அவங்களோட நோக்கம் என்ன? தேர்தல் வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். தேர்தல் வரைக்கும், தேர்தல் அப்புறம் நீ அடிச்சு பிடிச்ச என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு நான் கண்டு கூட மாட்டேன், போடான்னு சொல்லி விட்டுருவேன். ரிலீஸ் கமிட்டி அப்ப நான் போடுவேன், தேர்தல் அன்னைக்கு நான் போடுவேன். ஒரே வாரத்துல தம்பி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுப்பா, எடிட் பண்ணுப்பா, அந்த மிலிட்டரி இருக்கு அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட பேர் என்ஓசி வாங்கப்பான்னு சொல்லுவேன். 2 வாரத்துல படம் ரிலீஸ் ஆயிடும். என்னோட நோக்கம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இதுக்கு உள்ளுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சிபிஎஃப்சிக்கு ஒரு நோக்கம் இருக்குமா? இல்லை. டெக்னிக்கலா பார்க்கலாம். இது வந்து சிபிஎஃப்சி இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதுல எல்லாரும் சொல்ற மாதிரி எடிட் வெர்ஷன் இல்ல எடிட் ரெஃபரன்ஸ் 14/1/2026 ஒரு தேதி போட்டு, பொங்கல் தேதி போட்டு எடிட் ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த தேதி என்பது உச்சநீதிமன்றத்தில் இந்த தரப்பு போன ஒரு தேதி. இன்னொன்னு வாட்டர் மார்க் இருக்கு, எடிட்டுக்கான வாட்டர் மார்க் இருக்கு, சிபிஎஃப்சிக்கான அந்த டைம் ஸ்பேஸோ இல்ல மொத்தம் சொல்லி சொல்றாங்க. அப்போ சிபிஎஃப்சி எந்த விதத்திலாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா? வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்னு, ஒருவேளை சிபிஎஃப்சில இருக்கிறவங்களும் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இது ஒட்டுமொத்த இந்திய துறைத்துறைக்கும் இது ஆபத்து. நாளைக்கு யார் ஒருத்தங்களும் உங்களை நம்பி நான் எப்படி படத்தை கொடுப்பேன், உங்களை நம்பி நான் எப்படி படத்தை சப்மிட் பண்ணுவேன், நீயே லீக் பண்ணி விட்டீங்கன்னா யார் இது பொறுப்பாவாங்க, எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமாகும் தெரியுமான்ட்டு இது மிகப்பெரிய ஒரு பெரிய கெட்ட பேரை சிபிஎஃப்சிக்கு உருவாக்கும். அதனால அந்த ரிஸ்க சிபிஎஃப்சி எடுக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஎஃப்சிக்கு விடப்பட்ட சேலஞ்ச் இது. அந்த சேலஞ்ச் அவங்க உடைச்சு உண்மையில யார் ரிலீஸ் பண்ணாங்கிறத அவங்க சொல்லணும். அப்போ இதனால் நன்மை அடையக்கூடிய தரப்பு யார்? முதல்ல நீங்க பார்க்கலாம். நான் வந்து நிறைய சீன்ஸ் லீக் ஆனு சொல்றேன், ஒரே ஒரு சீன் மட்டும் பார்த்தேன், நான் ஒத்துக்கிறேன். இந்த சீன்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 டைரக்டர்ஸா இருக்கிறவங்க அட்லி, இன்னொரு 2 டைரக்டர் வந்து அண்ணா பிரஸ் மீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தலைவன் வழக்கம் போல ஓடுறாரு, தெரிச்சு ஓடுறவரை இழுத்து கொண்டு வந்து பிரஸ் மீட் கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றம் வரணும்னா என்ன பண்ணுங்க கேட்கிறாங்க, இதற்கு நீங்க வாக்களிக்கணும். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து லீக் ஆன சீன். இந்த அரசியல் சார்புடைய இந்த சீனை யார் லீக் பண்ணுவாங்க? இதனால் பயனடையக்கூடியவர் யாராக இருப்பார்கள்? எனக்கு இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கொஸ்டின் வருது. இப்ப ஆதவோ இல்ல தேவைக்க தரப்புலையோ இந்த விஷயத்துக்கு காரணம், லீக் ஆனதுக்கு காரணம் டிஎம்கே மேல பழிய போடுறாங்க. இப்ப எதிர்த்தரப்புல இதுக்கு விஜய் தான் காரணம்ட்டு விஜய் தரப்பு மேல பழிய போடுறாங்க. அது வந்து உண்மையிலே நியாயமானதா? இல்ல இப்ப அவங்க சொல்ற மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தா கூட ஒரு படத்தை தான் நடிச்ச ஒரு படத்தை இப்படி தாங்களே ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு போவாங்களா? அதுக்கு அந்த அளவுக்கு அதுல ஒரு ரீசன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரியான கேள்விங்க. நீங்க வந்து ஏன்னா நான் இப்ப சொல்றது சிபிஎஃப்சி நான் ரூல் அவுட் பண்றேன். யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன். இது வந்து விசாரணை அமைப்புகள் யாரை விசாரணை பண்ணணுமோ அதை உண்மையை கொண்டு வரணும். யாருக்கு இதற்கான தேவை இருக்கிறது? நீங்க கேட்க மாதிரி விஜய் சொந்த படத்தை ரிலீஸ் பண்றதுனால அவருக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் இந்த படத்துல அவர் சொல்ற மாதிரி 250 கோடி 275 கோடியோ என்னைக்கோ வாங்கிட்டார். கெவின் ப்ரொடக்ஷன். இன்னொன்னுங்க, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் கேட்டீங்கன்னா, கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் யாரு, இந்த பணம் யாருடையது? நான் சொல்றேன், எனக்கு கிடைத்த தகவல் படி இது கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சியோட பணம். இது வந்து கர்நாடகா குரூப், அதுல ஒரு அரசியல் கட்சி இருக்காங்க, அவங்களோட பணம் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சில பேர் கூட விஜய் தான் பினாமியா இந்த படத்துக்கு செயல்பட்டாரு, அவருடைய பணம் தானே பெருசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் சம்பளம் வாங்கிட்டார், அது உண்மை. விஜய்க்கு இந்த படம் ரிலீஸே ஆகாட்டி கூட யாரும் அண்ணன் ரிலீஸ் ஆகல படத்தை திருப்பி கூட விஜய் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இப்ப விஜய்க்கு எந்த விதமான பர்சனல் லாஸும் கிடையாது. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வருவோம். எல்லா விஜய் படங்களும் வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஆடியோ லான்ச் நடக்கும், ஆடியோ லான்ச்ல பெரிய டிக்கெட் கலெக்ஷன் நடக்கும், அதை வச்சு ஒரு
ஆடியோ ரைட்ஸ் விற்பாங்க, அதை சேனல்ல ஒளிபரப்புவாங்க. இதுல ஒரு பெரிய அமௌண்ட்ங்கிறது வரும். இந்த ஆடியோ லான்ச் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மலேசியால போய் நடந்துச்சு. மலேசியால ஒவ்வொரு டிக்கெட்டோட விலை என்னங்கிறது தெரியும். இந்த ஆடியோ லான்ச் எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துச்சுன்னு தெரியும். இந்த ஆடியோ லான்ச் அக்வயர் பண்ண அந்த கம்பெனி அதை எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா அந்த 14 எப்பயோ ஒரு தேதியில போட்டு 10ஆம் தேதியோ ஏதோ ஒரு தேதியில அதை எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா பண்ணாங்க. அதுல மட்டுமே வந்து சேட்டலைட்ல எவ்வளவு காசு சம்பாரிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஆடியோ ரைட்ஸ் ஆடியோ லான்ச்லயே ஒரு பெரிய தொகை இந்த நிறுவனம் பெருசா பார்த்துட்டாங்க. ஓடிடில அமேசான்ல ஏற்கனவே வித்திருந்தாங்க. பட் ஆனா படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தால சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர, படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது அமேசானோ, நெட்ஃபிளிக்ஸோ, ஹாட்ஸ்டாரோ யாரும் இல்ல வாங்க மாட்டோம்னு சொல்ல போறது கிடையாது. படம் ஓடுறதை பொறுத்து நிச்சயமாக வாங்குவார்கள். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன என்ன சார் படம் வந்து லீக் ஆயிடுச்சு, இல்ல படம் சரியில்லை, படம் சரியா ஓடல, ஏதாவது சொல்லி கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்களே தவிர, விஜய் படம் இன்னும் பெரிய தொகைக்கு போகும். சேட்டலைட் ஏற்கனவே அதனாலதான் ஆடியோ சேர்த்து வந்து வாங்கி பண்ணான். சோ ஏற்கனவே இது செய்ய வேண்டிய பிசினஸ் ஏற்கனவே செஞ்சிருச்சு. யார் ஒருவேளை பாதிப்படையலாம்? டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல இந்த வந்து சினிமா திரையரங்கு உரிமையாளர்களோ மேபி பாதிப்படையலாம். அவர்களும் நான் சொல்றேன் பாதிப்படைய மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த படம் லீக் ஆயிடுச்சுங்கிறதுக்காக விஜய் ரசிகர்கள் இதை போய் பார்க்காம இருப்பானா? பார்ப்பான். மறுபடியும் பார்ப்பாங்க. விஜய் ரசிகர்கள் பார்க்காம இருப்பாங்களா? பார்ப்பாங்க. விஜய அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான் அவங்களோட வாழ்க்கை லட்சியமாவே பல பேர் இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட விஜய் ரசிகர்கள் நிச்சயமா பார்ப்பார்கள். அதனால நீங்க வழக்கமா சொல்ற வடையை சுற்றலாம். 500 கோடி 600 கோடி இன்னும் சொல்ல போனா லீக் ஆனா கூட எங்க அண்ணனுக்கு 1000 கோடி பண்ணி தரோம் பாரு அப்படிங்கிற சுற்றலாம். அதனால யாருக்கும் இதனால் நஷ்டம் இல்லை. ஒருத்தன் ட்வீட் எழுதுறான், எனக்கு கலெக்ஷன் முக்கியம் நினைச்சியா? கலெக்ஷன் எப்பயும் பாத்துறேன், இது எலெக்ஷனுக்கான படம் தான் சொல்லி எழுதுறான். அப்ப என்னன்னா இதனால இப்பொழுது பயனடைவர்கள் யார்? அதான் நான் சொல்றேன், சிபிஎஃப்சிக்கு இதனால பயன் இருக்கிறதா? இல்ல, அவங்க பயன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்க வெளியே போயிட்டாங்க. எனக்கு முடிஞ்சு போச்சு பையன், நான் செய்ய வந்த வேலையை ரொம்ப சிறப்பா செம்மையா செஞ்சுட்டேன். இதை எதிர்க்கிறதுக்கு யாரு ஆள் இல்லைன்னு போயிட்டாங்க. பொலிட்டிக்கலி அதை பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. இதனால் இப்பொழுது பயனடையக்கூடியவர்கள் ஏன்னா விஜய் தரப்பு என்னதான் இந்த ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள், ஐயோ ஷேர் பண்ணாத, அண்ணன் படத்தை ஷேர் பண்ணாத, அண்ணன் படத்தை பார்க்காத சொன்னாலும் மாஞ்சு பார்த்தது இவன் தான். குடும்பத்தோட உட்காந்து போட்டு பாக்குறாங்க, அப்பா லீக் ஆன படம் எங்க பாருங்க, பாருன்னு அத்தனை பேரும் விஜய் படத்தை மாஞ்சு பாக்குறாங்க. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் தான் பொலிட்டிக்கலா என்ன மெசேஜ் கொண்டு போய் கடத்தணும்னு நினைச்சாரோ அந்த விஷயத்தை கடத்திட்டார். எந்த ரசிகைகளை எந்த பார்க்கணும்னு நினைச்சாரோ அதை பார்க்க வச்சுட்டார். இல்ல சார், இப்ப அபிஷியலா படம் ரிலீஸ் ஆகிருக்கும் பட்சத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை அவங்க தொண்டர்கள்லாம் வந்து ஷார்ட்ஸா மாஸ் பிஜிஎம் போட்டு ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதுல ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு. இப்போ அது வந்து அன்அபிஷியலா லீக் ஆயிருக்கும் போது அதை சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ண முடியல. நீங்க சொல்ற மாதிரி அதை மாஸ் பிஜிஎம் போட்டு பொலிட்டிக்கலா அதை வச்சு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த டிசிஷனை நோக்கி போயிருப்பாங்க? எனக்கு இல்ல அதான் சொல்றேன். இல்ல அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அது வெளிப்படையாக நடக்கல. பட் எல்லோரும் படத்தை பார்த்தாங்களா பார்க்கலையா? நீங்க இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, உள்ள வரும் பொழுதே விஜயோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீன்லயே எம்ஜிஆரோட புகைப்படம் இருக்கு, தங்கமே தளபதி எம்ஜிஆர் கூப்பிடுறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு உண்மையா போயிருந்தா படம் பார்க்க அதனால தெரியல. அப்போ அந்த பொலிட்டிக்கல் மேனேஜர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் என்ன தங்கமே தளபதினு கூப்பிட்டாரு அப்படிங்கிற பொலிட்டிக்கல் மேனேஜர் கொண்டு போறாரு. டிவிக்கான ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய டிவிக்கான ரெஃபரன்சஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து தன்னோட நண்பர் ஸ்ரீநாத் எல்லாம் அந்த படத்தை நடிக்க வச்சிருக்காரு. அதுல இருந்து என்ன ஒரு இஸ்லாமியர் பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி நல்ல இஸ்லாமியரா ஸ்ரீநாத் வராருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பொலிட்டிக்கலி என்னென்ன விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதே மாதிரி இந்த கூட்டங்கள் நடந்த கூட்டங்களோட ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து முதல்ல சொல்லும் பொழுது இந்த ரெஃபரன்சஸ் இல்லாமலேயே அவரோட ரசிகர்களுக்கான படம் பொலிட்டிக்கலா அதை கூட்டிட்டு வரதுக்கான படம், ஒரு சென்டிமெண்டலா மாத்தி ஒரு கஷ்டப்படுற பொண்ணை நான் வந்து அண்ணன் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து உயர்த்தி பிடிச்சிருக்காரு, இல்ல மிலிட்டரி கார்டா மாத்திருக்காரு அப்படிங்கறதா பகவந்த் கேசரியோட கதை. அப்படி இருக்கும்பொழுது கூடுதலாக பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுத்துறப்போ ரொம்ப அமைதியா இந்த ரசிகர்கள் எல்லோருமே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மெசேஜ்ங்கிறது போயிடுச்சு. டெலிகிராம்லயோ மற்ற இடங்களே பாஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இப்ப சொல்றபடி 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் கிட்ட டவுன்லோட் பண்றான்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் யாரு? வேலைவட்டி இல்லாத விஜய் ரசிகர்களா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த படத்தை பார்த்து நம்ம ட்ரோல் பண்ணணும், இந்த படத்தை பார்த்து நம்ம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். அப்போ இந்த அளவிற்கு இந்த படம் ஃபுல்லா ரீச் ஆயிருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதனால வந்து யாரும் பார்க்க போறதே இல்லை, அதெல்லாம் கண்டிப்பா பார்ப்பாங்க, விஜய் ரசிகர்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த படத்தை எப்படி கொண்டு போய் விஜய் சேர்க்கணும்னு நினைச்சாரோ அந்த புரட்சியை விஜய் நிச்சயமா ஏற்படுத்தி விட்டார். அது போய் ரீச் ஆயிடுச்சு. இதனால பாதிக்கப்படக்கூடிய தரப்புன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்பவர்கள் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிம்பங்கள் ஏற்படலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக இது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. இன்னொன்னு, விஜய் நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், விஜய் நிச்சயமாக படத்துல நடிக்க தான் கண்டிப்பா தான் பண்ண போறார். இப்போ தேர்தல் முடிந்த பிறகு நான் முன்னாடி சொன்ன ஒரு அறிக்கை, ரொம்ப அழகான அறிக்கை வரப்போகுது. அந்த அறிக்கையோட ஸ்டார்டிங் பாயிண்டா கூட இதை வச்சுக்கலாம். கேவின் புரொடக்ஷன்ஸ் என்னால் அடைந்த நஷ்டத்திற்கு நானே ஈடுகட்டுவது போல் மறுபடியும் கேவின் புரொடக்ஷன்ஸுக்காக ஒரு புதிய படத்தில் ஒப்பந்தமாகி இருக்கிறேன் அப்படின்னு கூட வரலாம்.
ஓகே. அது கூட அப்போ நீங்க நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இப்போ உங்களோட சஸ்பெக்ட்ஸ்ங்கிறது விஜய் தான் பர்பஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் உங்களோட வாய்ப்புகள் அதிகமா விஜய்ன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒரு கோ ப்ரொடியூசரா ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார். இந்த வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க முன்னாடிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. முன்னாடி சில விஜயோட காட்சிகள் லீக் ஆயிருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்வ கோளாறுல இப்ப இந்த ஃபுட்பால் சம்பந்தமான ஒரு படம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நடிச்ச பொண்ணு ஆமா அவங்க வந்து ஒரு சின்ன சீன்ஸ் நடித்த சீனை கட் பண்ணி ஏதோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஒரு இடத்துல விஜயோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ கேமரா வந்து எடுத்துப்பட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஹெச்டி பிரிண்டாவே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் முழு படமே லீக் பண்ண அப்படி காட்சிகள் முழு படமே போயிருக்கு. அப்போ இது ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது யார்கிட்டலாம் இருக்கும் காப்பீஸ் சொல்லும் பொழுது எல்லாரும் ப்ரொடியூசர் தரப்பட்ட இருக்கும், எடிட் டேபிள்ல இருக்கும், அந்த சிஸ்டம்ல இருக்கும். சோ சிஸ்டம்ல இருந்தா கூட அவளை ஈஸியா திருடிட முடியாது. ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயம். ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தெரியாம ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸா இருக்கவங்களுக்கு தெரியாம இது வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் சொல்றேன், உண்மையிலேயே கெவின் புரொடக்ஷன்ஸ் நேர்மையானவர்களாக இருந்தால் இதை உடனடியாக எவ்வளவு விரைவாக விசாரணை அமைப்புகளை கொண்டு விசாரிக்க முடியுமோ விசாரிச்சு தயவு செய்து தேர்தலுக்கு முன்னாடி உண்மையை சொல்லுங்க. அந்த குற்றவாளி யாருன்னு நானும் பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஏன்னா இது எல்லாரும் ட்வீட் போடுறாங்க. ரஜினிகாந்த் முதற்கொண்டு, சூர்யா முதற்கொண்டு, சிவகார்த்திக் முதற்கொண்டு எல்லாரும் ட்வீட் போடுறாங்க. எல்லாரும் என்ன நம்பிக்கையில போடுறாங்க, உண்மையிலே வந்து சார் இதுல யாரோ பெரிய அரசியல் சதி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க.